ஹாய் ஹலோ வணக்கம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் விநாயகருக்கு சுவையான கோகனட் மில்க் கொழுக்கட்டை தாங்க செஞ்சோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சட்டியில் ரைஸ் ஃப்ளாரை லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைட் பேனில் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த கொதித்த தண்ணியை இந்த ரைஸ் ஃப்ளாரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடயே கொஞ்சம் சால்ட், சுகர், அப்புறம் கிரேட்டட் கோகனட்டையும் சேர்த்து இன்னும் அந்த தண்ணியை லேசாக ஊற்றி இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு தண்ணியோட கொஞ்சம் சால்ட்டையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொதிச்சுட்டே இருக்கட்டும்ங்க. அப்படி கொதிக்கும்போது இந்த பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா இங்கே ஆட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை இப்போ வேக ஆரம்பிச்சிருங்க. அது கூடயே கொஞ்சம் கிரேட்டட் கோகனட்டையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்த பிறகு இந்த முதல் பாலும் காடமுமையும் சேர்த்து ஹாட்டான சாஃப்டான கொழுக்கட்டையை சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க.